இது பவனி வரும் கடைத்தெரு, கடற்கரை சாலை, வீதிகள் அனைத்திலும் இறை ஆற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னை உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை, சமாதானம், எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை, மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள், பொருள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்று தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தேரானது தஞ்சை ஆயர் அவர்களால் புனிதம் செய்யப்பட்டு இதோ பவனிக்கு தயார் நிலையில் உள்ளது. மழலை பருவம் முதல் இறுதி கட்டம் வரை அன்னையின் அன்பு பக்தர்களே, மனிதர்கள் நாவில் நர்த்தனம் புரியும் அழகான வார்த்தை அம்மா. இன்று அன்னை மரியாவின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக வேளை நகர் முழுவதும் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, தென்னிந்தியா மட்டுமல்ல, இந்தியா ஏன் ஆசியா முழுவதும் கோடானு கோடி மக்களால் தேனினும் இனிய நாமமாக, மதுர கானமாக ஒலித்து கொண்டிருக்கும் வார்த்தை அம்மா மரியே வாழ்க, ஆவே மரியா எனும் வார்த்தை. ஆவே மரியா என்று இந்த ஆலயத்தை சூழ்ந்திருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு புகழ் கோஷம் எழுப்பி இதோ இந்த தேர் பவனியை ஆரம்பிக்கிறார்கள். இந்த தேர் பவனியானது கடற்கரை சாலையை சுற்றி மீண்டும் பேராலயத்தை வந்து சேரும். மக்கள் ஆங்காங்கே எங்கெல்லாம் இடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நின்று கொண்டு இந்த அன்னையின் முகத்தை தரிசிக்க வேண்டும், அன்னையின் முகத்தை ஒருமுறை பார்த்துவிட்டால் தங்கள் வாழ்வின் கவலைகள் தீர்ந்துவிடும் என்கின்ற எண்ணத்திலே காத்து கொண்டிருக்கிறார்கள். அன்னையின் திருத்தேர் பவனியின் பொழுது ஜபமாலை சொல்லிக்கொண்டு மக்கள் பக்தியோடு வலம் வருகின்றனர். வலியோரை வாழ்த்தி எளியோரை வாட்டும் உலகம் இது. பட்டாடைகள், பளபளக்கும் அணிகலன்கள், மின்னும் தங்க மகுடம் என்பவற்றுடன் அரசிக்கு உரிய அலங்கார தோற்றத்தில்தான் பெரும்பான்மையான படங்களும் திரு உருவங்களும் இயேசுவின் தாய் மரியாவை சித்தரித்து காட்டுகின்றன. ஆனால் இதோ நம்முடைய திருத்தேர் பவனியின் பொழுது வான வேடிக்கையோடு பாடல் பாடி பரவசத்தோடு ஒரு பக்தி நிலையில் மக்கள் ஜபமாலை ஜபித்து கொண்டு பவனியில் செல்கின்றனர். இயேசுவின் தாய் மரியா ஓர் ஏழை பெண், பாமர மக்கள் கடின உழைப்பாளி என்று வரலாறு கூறுகிறது. மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று ஔவையார் கூறிச் சென்றது கூட நம் தேவதாயை பற்றிய தீர்க்க தரிசனம்தானோ? வண்ண வண்ண லீலி மலராய் அன்னை மரியாள் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் பாடலோடு தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திரு தேர் பவனி ஆரம்பிக்கிறது. எத்துணை பாடல்கள் அன்னை மரியை பற்றி பாடப்பட்டாலும் பழமை வாய்ந்த அந்த பாடலில் இருக்கின்ற பக்தி உணர்வுதான் மக்களுடைய எண்ணங்களை இன்னும் தூண்டுகிறது என்கின்ற எண்ணத்திலே அது இன்றும் ஒலிக்கப்படுகிறது. அந்த பாடலோடு இந்த பவனியானது ஆரம்பிக்கிறது. இந்த தேரை சுமந்து செல்வது மக்கள். இது சக்கரத்தில் வைத்து இழுக்கப்படுவதல்ல, மாறாக மக்கள் தங்கள் தோளிலே சுமந்து அதை சுமப்பதிலே சுகம் கண்டுகொள்ளுகிறார்கள்.
இன்று காலையிலிருந்து இந்த தேருக்கு அருகிலேயே நின்று நான் என் அன்னையை சுமப்பேன் என்கின்ற உரிமையோடு காத்திருந்து இதோ அவர்கள் பக்தியோடும் ஆர்வத்தோடும் இதை சுமந்து செல்லவிருக்கிறார்கள். இத்துணை பாரம் நிறைந்த இந்த தேரினை இத்துணை மக்கள் ஒற்றுமை உணர்வோடு சுமந்து செல்வதே இங்கு வருடா வருடம் நிகழ்கின்ற புதுமைகளில் ஒன்றுதான் என்று சொல்ல வேண்டும். அதை நீங்கள் இப்பொழுது காணப்போகிறீர்கள். இத்துணை மக்கள் அந்த சுமையை ஒரு சுகமாக ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாவை சுமந்து சென்றால் என்னுடைய வாழ்க்கையின் சுமை குறையும் என்கின்ற எண்ணத்திலே இதோ அவர்கள் சுமந்து செல்கிறார்கள். பாருங்கள், கன்னி மரியாவின் காலடிப்பட்ட வேளாங்கண்ணி திருத்தலம் புதுமை விளங்கும் புண்ணிய பூமி. இதோ அன்னையின் திருத்தேர் உலாவரும் அந்த வீதியும் ஓர் புண்ணிய வீதிதானே. எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாய் தூய ஆவியின் விடுதலையை பெறுகின்றனர் மக்கள். இந்த அன்னை தரும் விடுதலை ஒப்பற்ற விடுதலை, உயர்ந்த விடுதலை, சிறந்த விடுதலை, ஆன்மீக விடுதலை, உன்னத விடுதலை. இதோ அன்னை அவள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார், எனதருமை மகனே மகளே, நீ நம்பிக்கையோடு எனக்காக காத்திரு, ஞாயிறு எழும் என காத்திரு. இதோ இந்த பவனியிலே கலந்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்களே, என் அன்பு குழந்தைகளே, திங்கள் சிரிக்கும் என காத்திருங்கள், பூக்கள் பூக்கும் என காத்திருங்கள், காய்கள் காய்க்கும் என காத்திருங்கள், பொழுது விடியும் என காத்திருங்கள், விடியலுக்கு தூரமில்லை என காத்திருங்கள். உங்கள் இதயத்தில் இனி அச்சம் வேண்டாம், அன்னையாகிய யான் இருக்கிறேன், குழந்தைகளே அஞ்ச வேண்டாம் என்ற கம்பீர தோற்றத்தோடு அழகிய ஒரு திருவுருவமாய் வீதி உலா வருகிறார் நம் அன்னை. இதோ அன்னை பவனியாக வருகின்ற அந்த இடங்களிலே எண்ணற்ற பக்தர்கள் அந்த அன்னையை உற்று நோக்கி ஜெபிக்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அன்னை கன்னிமரியாள் இந்த ஆரோக்கிய தாய் தம் மகனிடம் எடுத்து செல்வார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் அந்த அன்னையிடம் சொல்லுகிறார்கள். தாயே, உன்னை நோக்கி நாங்கள் தேடி வந்திருக்கிறோம், எங்கள் கவலையெல்லாம் நீ நீக்கி விடுவீர் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். பவனியிலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆர்வமும் இருந்தாலும் கூட இட நெரிசலின் காரணமாக ஒதுங்கி நின்று தெய்வமே இயேசுவே, உயிர் காக்கும் அப்பமே இயேசுவே, பரிமாற காத்திருக்கும் பாசமே, பரிமாற காத்திருக்கும் பாசமே, பசியார உனை தந்து தேற்றுமே, என் பசியார உனை தந்து தேற்றுமே. இயேசுவே இயேசுவே என்னில் வாருமே, நேசமாய் பாசமாய் என்னில் வளருமே. இயேசுவே இயேசுவே என்னில் வாருமே, நேசமாய் பாசமாய் என்னில் வளருமே. உறங்காத தெய்வமே இயேசுவே, உயிர் காக்கும் அப்பமே இயேசுவே. என்னிடம் வருவோர்க்கு பசி இல்லை என்றாய், என்னில் பருக வருவோர்க்கு தாகமில்லை என்றாய்,
மேய்ச்சல் உண்டு என்றாய். என்னை நம்பி வாழ்வோர்க்கு அழிவில்லை என்றாய். இயேசுவே இயேசுவே என்னில் வாருமே, நேசமாய் பாசமாய் என்னில் வளருமே. இயேசுவே இயேசுவே என்னில் வாருமே, நேசமாய் பாசமாய் என்னில் வளருமே. உறங்காத தெய்வமே இயேசுவே, உயிர் காக்கும் அப்பமே இயேசுவே. மக்களெல்லாம் பேறு பெற்றோர் என்றாய். பட்டினியாயிருப்போரே நிறைவுறுவீர் என்றாய். இப்பொழுது அழுவோரே மகிழ்ந்திடுவீர் என்றாய். ஒடுக்கப்படும் மானிடரே பேரு பெற்றோர் என்றாய். இயேசுவே இயேசுவே என்னில் வாருமே, நேசமாய் பாசமாய் என்னில் வளருமே. இயேசுவே இயேசுவே என்னில் வாருமே, நேசமாய் பாசமாய் என்னில் வளருமே. உறங்காத தெய்வமே இயேசுவே, உயிர் காக்கும் அப்பமே இயேசுவே. உறங்காத தெய்வமே இயேசுவே, உயிர் காக்கும் அப்பமே இயேசுவே. பரிமாற காத்திருக்கும் பாசமே, பரிமாற காத்திருக்கும் பாசமே. பசியார உனை தந்து தேற்றுமே, என் பசியார உனை தந்து தேற்றுமே. இயேசுவே இயேசுவே என்னில் வாருமே, நேசமாய் பாசமாய் என்னில் வளருமே. இயேசுவே இயேசுவே என்னில் வாருமே, நேசமாய் பாசமாய் என்னில் வளருமே. உறங்காத தெய்வமே இயேசுவே, உயிர் காக்கும் அப்பமே இயேசுவே.
திருப்பலியாக நானும் உனது பலியில் உள்ளம் இணைந்து உனதாக மாறிட காணிக்கை தர வந்தேன் உம் கரங்களில் என்னை தந்தேன். அஞ்சாத நெஞ்சே அஞ்சாத நெஞ்சே ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். மனசே மனசே மறவாதே மாறாத தேவன் வாழ்கின்றார். அஞ்சாதே நெஞ்சே ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். மனசே மனசே மறவாதே மாறாத தேவன் வாழ்கின்றார். உன் வாழ்க்கையை அவர் கையில் கொடு, அவர் நடத்துவார், நீ கவலை விடு. ஜிங்கு சிக்க ஜிங்கு சிக்க ஜிங் 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 ஜிங்கு சிக்க ஜிங்கு சிக்க ஜிங் ஜிங்கு சிக்க ஜிங்கு சிக்க ஜிங் 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 ஜிங்கு சிக்க ஜிங்கு சிக்க ஜிங். மோசேயோடு ஆண்டவர் இருந்தார், விடுதலை கிடைத்ததே. தாவீதோடு ஆண்டவர் இருந்தார், வெற்றிகள் குவிந்ததே. மரியாவோடு ஆண்டவர் இருந்தார், மீட்பு பிறந்ததே. சீடர்களோடு ஆண்டவர் இருந்தார், இறையாட்சி மலர்ந்ததே. பெருங்காற்றிலும் கடல் கொந்தளிப்பிலும் உன் வாழ்க்கை படகுக்குள் அவர் இருக்கின்றார். நீரே கதி என்று அவரை நம்பு, துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுமே. ஜிங் சிக்க ஜிங் சிக்க ஜிங் 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 சிக்க ஜிங் சிக்க ஜிங் ஜிங் சிக்க ஜிங் சிக்க ஜிங் 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 சிக்க ஜிங் சிக்க ஜிங். அஞ்சாத நெஞ்சே அஞ்சாத நெஞ்சே ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். மனசே மனசே மறவாதே மாறாத தேவன் வாழ்கின்றார். அஞ்சாத நெஞ்சே ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். மனசே மனசே மறவாதே மாறாத தேவன் வாழ்கின்றார். உன்னை படைத்த தேவன் என்றும் உறங்குவதில்லையே. கண்ணாய் காக்கும் தேவன் உன்னை பிரிவதும் இல்லையே. காலை மலர்ந்து மாலை உதிரும் காட்டு மலர்களை அழகாய் போற்றும் பரமன் நம்மை மறந்து போவாரோ. ஒரு வார்த்தையில் உலகை உருவாக்கினார், அவராலே முடியாத எதுவும் இல்லை. துயர் வேளையில் நெஞ்சே அஞ்சாதிரு, அவர் உன்னை அரணாக சூழ்ந்திருக்கின்றார். ஜிங் சிக்க ஜிங் சிக்க ஜிங் 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 சிக்க ஜிங் சிக்க ஜிங் ஆஹ ஜிங் சிக்க ஜிங் சிக்க ஜிங் 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 சிக்க ஜிங் சிக்க ஜிங். அஞ்சாதே அஞ்சாதே ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். மனசே மனசே மறவாதே மாறாத தேவன் வாழ்கின்றார். அஞ்சாதே நெஞ்சே ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். மனசே
மனசே மறவாதே